அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆய்புவன். இது முகப்பத்தினுடைய முகப்பத்தாக தமிழ் பேசும் உள்ளங்களின் அன்பு குரல், அதாவது அன்பு தொலைக்காட்சி. அன்பு தொலைக்காட்சி முகப்பத்திலே முதலாவது நேர்காணலை நாங்கள் வழங்கப் போகின்றோம். இன்றைய நேர்காணலில் எங்களோடு வந்து இணைந்து கொள்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய முன்னாள் முஸ்லிம் விவகார இணைப்பாளர் சிராஸ் யூனுஸ் அவர்களை இன்றைய நேர்காணலில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹப்பத் டிவி நேயர்களுக்கு அன்போடு அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் தமிழ் பேசும் மக்கள் மற்றும் இந்த இலங்கை பொதுவான இருக்கிற எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி போய் சேரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களோட ஃபுல் நேம் என்ன சார்? என்னுடைய பேர் முகமது ஷிராஸ் யூனுஸ். என்னுடைய அறிமுகம் நான் சொல்லணும்னா, நான் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து வெஸ்லி காலேஜ் புராலில் இருக்கிறேன். அதில் படித்து அதுக்கு பிற்பாடு 18 வயசு இருக்கும் பொழுது தொழில் செய்ய வந்தேன். 1991 இருந்து நான் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தேன். அந்த டைமில் படித்தவங்க இருந்தாங்க. ஆனால் எங்களோட சமூகத்தை நான் வாரது மேமன் சமூகத்தில், இலங்கையில் மேமன் சமூகத்தில் ஒரு பேசிக்கலி ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு கம்யூனிட்டி உண்டு. ஆனால் இப்போ மெடிக்கல் ஃபீல்டோ இன்ஜினியரிங் ஃபீல்டோ மற்ற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய அப்படி ஒரு சமூகம் மேமன் சமூகம் என்றது 50 லட்சம் உலகம் பூரா இருக்கிற மக்கள். அதோட நான் யூனிவர்சல் மேமன் ஆர்கனைசேஷனுடைய சேர்மனாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கிறோம். ஐடி எஜுகேஷன் ஆன்லைனில் ஃப்ரீயாக பண்ணுற அந்த நிகழ்ச்சிகள் செஞ்சு கொண்டு போகிறோம். உங்களுடைய குடும்ப பின்னணி சார்? ஆக்சுவலி என்னுடைய தகப்பனார் அவங்க இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருந்தாங்க. 42 வருஷமாக இருந்தாங்க. அதில் 34 வருஷமாக நம்பர் 1 ஸ்ரீலங்காவில் அவங்க இருந்தாங்க. லைஃப் அண்ட் ஜெனரல் ஸ்ரீலங்கா காப்புறுதி கொடுத்தாவனத்தில் இலங்கை காப்புறுதி கொடுத்தாவன. இப்போ அது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ஃபீல்டு இன்சூரன்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, எனர்ஜி செக்டரில் இப்போ கை போட்டிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கு. ஆனால் ஒன்று நான் எல்லாருக்குமே சொல்கிறது, படிப்புன்றது ஒரு புதையல், கல்வி என்றது ஒரு புதையல். அந்த புதையலை காப்பாற்றி கொள்ளணும். கடன் பட்டாவது உங்களோட பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைங்க. நான் அது செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிற சுற்றி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிம்மதி இருக்கு. எல்லாருடைய தகப்பன் பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த கல்விக்கு முக்கிய ஸ்தானம் கொடுங்க. கடன் வாங்கியாவது படிக்க வைங்க. கல்விக்கு காசு தேவைன்னா கேட்கறதுக்கு வெட்கப்படுவாங்க. சிராஸ் யூனுஸ் அவர்கள் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார், சமூக செயற்பாட்டாளர் என்று எங்களுக்கு தெரியும். நிறைய விவாதங்கள் போய்கொண்டு இருக்கிறது, காரசாரமான விவாதங்கள். அதாவது உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்களுடைய பேச்சு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கு. சிராஸ் யூனுஸ் அவர்களுடைய அரசியல் அறிமுகம் எப்படி இருந்தது? உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குதா சார்? ரொம்ப நல்ல கொஸ்டின் ஷஹீல் பிரதர். ரொம்ப பாராட்டுறேன் இந்த கேள்விக்கு. பல ஊடகங்கள்ல நான் போயிருக்கிறேன். நீங்க கேட்கிற முறையா இல்லாம வேற முறையா அவங்க கேட்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க கேட்ட முறையா எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கென்றே ஒரு கட்சி தான் மனிதாபிமான கட்சி. உணர்ச்சி வச பேசுறது என்னென்றால், மக்களுடைய ஆதங்கம், மக்களுடைய இருக்கிற கஷ்டம், அது என்னுடைய குரலால அவங்க மக்களுக்கு சேர்க்க வைக்கிறேன். அது தமிழ் மக்களா, முஸ்லிம் மக்களா, சிங்கள மக்களா சொல்லி பொதுவான மக்கள். நான் சமூக சேவைக்கு வந்தது டீப்பா இறங்குறது சுனாமிக்கு ஒரு கிழமை முன்னாடி. அதுக்கு பிறகு அடுத்த சண்டே சுனாமி வந்துச்சு, நாங்க போனோம். நாங்க 5 பேர், கிட்டத்தட்ட 2 தசாப்தம். எஸ். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ல ஸ்கவுட்டிங் செஞ்சவன். அதோட அந்த டைம்லயே சமூகத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி சின்னதா. ஸ்கூல் படிக்கிற டைம்ல என்ன இருக்கு, மாசம் 1000 ரூபா தான் எனக்கு பாக்கெட் மணி. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா பாக்கெட் மணி. அதுல நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோட போகணும். நான் கிழமைக்கு 2-3 நாள் நான் கொத்து ரொட்டி சாப்பிடுவேன் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தெமரகோட ஜங்ஷன்ல. சோ அதுக்கெல்லாம் பட்ஜெட் பண்ணிக்கிட்டு தான் நாங்க வந்தவங்க. இதுகள் எல்லாம் செஞ்சுட்டு அரசியல்ல நான் வந்தது சமூக சேவைய கொஞ்சம் விரைவா ப்ராட லெவல்ல செய்யறதுக்கு. ஏனென்றால் நான் பல விடயங்கள்ல சமூக சேவை செய்யும் பொழுது ஒரு ஜிஎஸ் கிராம சேவக அவர்கள் கிட்ட போகும் பொழுது அவங்கள நான் இது சொல்லல. ஏன்னா அவங்க பிஸியா இருக்கிறனால எங்களோட வேலைகள் தள்ளிப்படும். ஸோ இலங்கை 3rd வேர்ல்ட் கண்ட்ரில கொஞ்சம் அத்தாரிட்டி இருக்கணும் வேலை செய்ய, நேரடி காலத்துல இறங்கணும். எஸ், கரத்துல இறங்குறதுக்கும் இருந்தா தான் உங்களோட பேச்சும் கொஞ்சம் எடுபடும்.
அதோட சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த டைம்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு தேட வேண்டியதா, இப்ப சந்தர்ப்பம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களே தேடி வருது. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில ஆட்கள் தான் அங்க போட்டாங்க என்றால் அங்க முஸ்லிம் ஆட்கள் இல்ல. நான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறவங்க நீங்க சில நேரத்துக்கு கிளிக் ஆயிடுவீங்க. நான் சில நேரத்துக்கு இல்ல, எனக்கு தேவையா இருந்துச்சு ஒரு சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பம் தான் எங்கட ஆட்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு பயம். ஆனா அல்லாஹ் தாலா கதவு திறந்து வைக்கிறான். இவங்க எவ்வளவு கதவு கூட்டுறாங்களோ அல்லாஹ் தாலா அதுக்கு கூட கதவு திறந்து வைக்கிறார். அன்னில இருந்த ஆரம்பம் அவங்களோட இருக்கும் பொழுதாவது தப்ப சொல்லிட்டு பேசிட்டு காரசாரமா பேசிட்டு நான் ஏதாச்சும் வாங்கியிருந்தா தான் நான் பயப்படுவேன். யாருக்கு நான் எப்பயுமே கொடுத்திருக்கிறாள் சமுதாயத்துக்கோ மனிதர்களுக்கோ என்னால முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு டெய்லி வர கால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஷைல் பதர், எனக்கு எல்லாருக்குமே உதவி இல்லாது. நான் டாடா பிர்லா அம்பானி அடானி இல்ல. எங்கட ஆட்களுக்கு விளங்குற பாசையில சொல்றேன். நான் நலீம் ஹாஜியாரோ, நான் அந்த அப்துல் ரஹ்மானோ, இங்க டொனேஷன் கொடுத்த ஆட்களோ இப்ப உள்ள அரசியல்வாதிகளோ மாதிரி நான் இல்லை. கொஞ்சம் வித்தியாசம். அவங்கள பத்தி ஒரு தெளிவு இருக்கு, தகவல் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எதிர்ப்புக்கு இல்ல, மக்களுக்கு தெளிவுக்கு தான் கொடுப்பேன். எதிர்ப்பு அல்ல, தெளிவு. எங்களுக்கு இது இல்லாம தான் இருக்கு. சோ இந்த அரசியல் பயணம் ரொம்பவே காரசாரமா இருந்துச்சு. ஏனென்றால் எங்களைய போட்டு அவங்களோட இருக்கிறானே, என்னைய பார்த்தது ஒரு என்னைய சில ஆட்கள் சொன்னாங்க, நீ ஒரு முஸ்லிமான்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஈமானுடைய ஆழம் நீங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரைட் இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது, எங்ககிட்ட இருக்கிற இப்ப முஸ்லிம் லீடர்ஸ் மார்கள் சொல்றாங்க. முஸ்லிம் லீடர்ஸ் இல்ல, அவங்க கூட கட்சி சார்ந்த லீடர்ஸ் மார்கள். அவங்க மன்சனாவினது யாரோடன்னு கொஞ்சம் அவங்களோட மெமரிஸ் சாப்பிட்டு இருப்பீங்க தானே அவங்ககிட்ட எடுத்து. அவங்க செஞ்ச பல விஷயங்கள்ல தப்போ சரியோ உங்களுக்கும் பங்கு உண்டு. அதனால இன்னைக்கு சமுதாயம் படுற கஷ்டத்துக்கும் உங்களுடைய அந்த பாபத்துக்கும் அந்த சாபத்துக்கும் நீங்களும் ஒரு பங்கு. அந்த பங்குக்கு ஷிராசி ஒன்று சொன்னால் மாலா மாட்டார். அதுதான் அரசியலுக்கு வர்ற காரணம். நான் தேர்ந்தெடுக்கப்படுறனோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் இதிலே நான் பொழைக்கணும். ஒரு பேக் தூக்கிட்டு வந்தேன், சூட்கேஸ் தூக்கிட்டு வந்தேன். நான் ஒரு தலைவர் மறைந்த பிறகு பலாத்காரமா என்னுடைய ஆட்களை வச்சு செட்டப்ல நான் தலைமைத்துவம் எடுத்தேன். அந்த மாதிரி இல்ல. மக்களோடைய வந்திருக்கிறேன், மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், மக்கள் மனதில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அதுதான் முக்கியம். சந்தர்ப்பம் ஒன்று வரட்டும், இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதை நான் செஞ்சு கொண்டு போனேன். ஆனா விரிவா செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தான் தேவை. அதுக்கு இப்ப நான் படுற கஷ்டத்துக்கு எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை, எங்களுக்கு வேற யாரும் உதவி இல்லை. அல்லாவுடைய உதவி. என்னால என்னுடைய காசு தான் சொல்றேனே, கடன் பட்டாவது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கு. என் இல்லாட்டி நான் வாங்கினவன். அதனால எனக்கு கஷ்டம் புரியுமா இருக்கல்ல. அதனால சொல்றேன், நான் கடன் வாங்கியாவது மற்றவங்களோட கஷ்டத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டத்தை கவர் பண்ண ஒரு ஆள்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இது இருக்கு. ஷிராஸ் யூனுஸ் பொய் சொல்ற ஆளும் இல்ல, ஓடுற ஆளும் இல்ல, ஒளியிற ஆளும் இல்ல. அதனால அன்பா பேசுங்க, அன்பாவே பதில் கொடுப்போம். என் மற்ற வழியில எனக்கு பதில் கொடுக்க வராது. அது நீங்க எந்த லெவல்ல பேசுறீங்களோ அந்த லெவல்ல அந்த டோன்ல தான் உங்களுக்கு பதில். அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு பிரதான காரணத்தை அதுதான் மக்களுடைய ஆதங்கம். மக்கள் இப்ப எனக்கு நீங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா? அவங்க யாரு மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்து திரும்ப திரும்ப சொல்றீங்க. இப்ப பலஸ்தீனுக்கு காசு அனுப்ப வேணாம், அந்த பதிவை பார்த்த திரும்ப திரும்ப அந்த வீடியோவுக்கு ஏன் நீங்க ஷிராஸ் யூனுஸ் அவர்கள் ஒரு தடவை சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களா? ஷஹீல் பிரதர், இங்கதான் நீங்க பேச இதுக்கு மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மக்கள் இல்ல கேட்கறதுக்கு விருப்பம், மக்கள் கேட்கிற சுட்டி மக்களுக்கு சந்தர்ப்பம் என்ன தேர்தல். இது மக்களால எடுக்கப்பட்ட ஆட்களோ தன்னுடைய பலமோ உரிமையோ அந்த அத்தாரிட்டி வைக்கிற ஆட்கள். ஒரு மஸ்ஜித் ட்ரஸ்ட் போர்டு இருக்கலாம், ஒரு வேறொரு சபையா இருக்கலாம், ஒரு அரசியல் கூட்டம் இருக்கலாம், ஒரு பிரதேச சபா கூட்டம் இருக்கலாம். அவங்களுக்கு பார்ப்பாங்க, இவன் வந்துட்டான் எங்கட மார்க்ஸ் குறையுமா ஓட் குறையுமான்னு சொல்லித்தான் எனக்கு அவங்க அடிக்கிறது. அவங்களுக்கும் தெரியும் காசு போய் சேராது பலஸ்தீனுக்கு. ஓகே, பலஸ்தீனுக்கு காசு போய் சேராது, இப்படி சொல்லலாது இப்படி. அதனால ஏன் நான் அது சொல்றேன்னா, பேங்க் திறந்து இருந்தா சந்தர்ப்பம் இருந்தா நீங்க இது இல்ல இதை விட கூட அனுப்புங்க. பட் வேலை நடக்கும். இங்க வெள்ள நிவாரணம் வந்துச்சு. நேத்து எனக்கு புத்தளத்துல இருந்து ஒரு ஆள் இங்க மரீன் டிரைவ்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு பாய் ஒன்று போன் பண்ணாரு, இளைஞர். சார், நீங்க சொன்னது கொஞ்சம் எடுபட்டிருக்கு, எங்கட பள்ளி வாசல் பக்கம் இன்னைக்கு காசு சேர்த்திருக்காங்க வெள்ள நிவாரணத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.
கோடிக்கணக்கு காசு அதே அக்கௌண்ட்ல இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆர்கனைசேஷன்ல ஆட்கள் போறது சார்ட்டர்ட் ஃபிளைட்கள்ல, அவங்க போறது பிசினஸ் கிளாஸ்கள்ல, அவங்க போற வாகனங்கள், அதுலயே பாதி காசு போயிடும். உங்களோட காசு தேவையில்ல. அரபு நாடுகள் கிட்ட அந்த டைம்ல நான் சொல்றேன் 2 months முதல் $44 billion வச்சிருந்தாங்க பலஸ்தீன மறுக்க கட்டி எழுப்புறதுக்கு. நீங்க நினைக்கிறீங்க 70 வருஷமா அங்க மக்கள் ஷஹீத் ஆகுறாங்க. உங்களுக்கு அப்ப புரிய வரலையா? கிட்டத்தட்ட 1948 இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல இருந்து அனுப்ப இருந்துச்சு. நாங்களே ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நாடு. பிச்சைக்காரன் பிச்சை கொடுக்க இயலாதுன்னு சொல்லி ஒரு லா ஒன்று இல்ல. அந்த நான் பார்த்த வசனம் உண்டு, பிச்சைக்கார புண் என்ற ஒரு வசனத்தை யூஸ் பண்ணி, பிச்சைக்காரனுடைய புண்ணு மாதிரி இதை காட்டிட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லி. நான் யாரோட என்ன பேசுறேனோ அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் லேட்டாவியாவது அந்த மெமரியில வருவேன். பல இன்டர்வியூஸ்கள் நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உங்களுக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா, தெளிவு இருந்தா அல்லாஹ்வுக்காக எனக்கு டைரக்டாவே கால் பண்ணுங்க. கால் பண்ணி நான் இன்னார், இந்த கேள்வி இருக்கு, எனக்கு தெளிவு கொடுங்க என்று சொல்லி ஏஜென்ட்மார்களை போட்டு வேலை செய்வானா பதில் கொடுக்க மாட்டேன். நீங்க வாங்க டைரக்டா அன்பா சாப்பிட்டு போயிட்டு நாங்க பேசுவோம். அதோட நான் ஒண்ணு சொல்லணும், இந்த அரசியல்வாதிகளோட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பழம் இருக்கிற மரத்துக்கு தான் கல் அடிக்கப்படும் சொல்லி பெரியோர் பழமொழி இருக்கு. ஷிராஸ் யூனுஸ் மக்களின் ஒருவன், ஒரு சாதாரண ஆள். அதனால நான் என்னுடைய உயிர் பணியை வச்சுட்டு 2016 ஃபிளட்ஸ் வந்துச்சு. என்ன மாதிரி ஒரு 15, 20, 30, 40, 50, 100 பேர் இருந்தாங்க வேலை செய்யறதுக்கு. வெள்ளம் பிட்டியில தான் வெள்ளம் வந்த டைம்ல எங்கடையும் நாங்க லைஃப் பாக்குறது இல்லை. சுனாமி டைமுக்கு நாங்க போயிருந்தோம். அதுக்கு பிறகு பல விஷயங்கள்ல போயிருந்தோம். என்ன அனர்த்தங்களுக்கு போயிருக்கிறோம், எல்லாம் இடத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வரான். எனக்கு ஃபேமிலி ஒன்று இல்லைன்னு நினைக்க வானம். எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறான். தகப்பனார் 6 வருஷம் முன்னாடி அல்லாஹ் தாலா அவங்களை ஜன்னத் நசீப் பண்ணணும். அவர் ரொம்ப அமைதியான ஆள். அந்த அமைதியான ஆளுக்கு இப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா என்னைய இந்த ஹாலாத்துகள் தான் இப்படி ஆக்கியிருக்கேன். நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லை, ரொம்ப சாஃப்டான ஆள். ஆனா சிராஸ் யூனுஸ் அவர்களுடைய எதிர்கால அரசியல் வந்து என்ன, சுயாதீனமா போறீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து போற பயணம் இருக்குது? 3 கட்சிகளோடைய 4 கட்சிகளோடைய பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா இன்னும் வர காட்டி ஒண்ணுமே ஃபைனல் நான் பண்ணல இல்ல. ஏனென்றால் தெரிஞ்சு கொள்ளலாமா 4 கட்சிகள் சொல்ல விரும்பினா சொல்லலாம் உங்களுக்கு. இப்பொழுதுக்கு அது சொல்றது இருக்காது. ஆனா அதுல ரூலிங் கட்சியும் இருக்குது, எதிர்கட்சியும் இருக்குது. வந்து சந்தர்ப்பம் வரும்போது சிராஸ் யூனுஸ் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அது சந்தர்ப்பவாதி என்று சொல்றது இல்ல. ஏனென்றால் இப்ப எந்த தேர்தல் வரும் என்று சொல்லி இன்னமும் கேள்விக்குறி. ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்றாங்க. என்னுடைய ஒரு 6th சென்ஸ் கொஞ்சம், நான் ஐ மே பி ராங், ஆனா எனக்கு படுற மாதிரி பொது தேர்தல் வச்சாதான் இப்ப உள்ள ஜனாதிபதிக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கும். ஏன் இப்போ உள்ள ஜனாதிபதியோ சஜித் பிரேமதாசையோ ரணில் விக்ரமசிங்கயோ அனுரகுமாரையோ வேற யாருக்காவது 50% எடுக்க இயலாது இப்போ உள்ள நிலைமைக்கு. ஜனாதிபதி தேர்தல் வந்தா மறுக்கா இதே பக்கம் தான் சாய்வாங்க. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, சரி ஜனாதிபதி எந்த பக்கம் அந்த பக்கம் நாங்க போகணும்னு சொல்லி, அப்ப இதே நிலைமை தான் வரப்போகுது, மாற்றங்கள் வராது. ஒரு இன்டர்வியூல சொன்னேன், 165 175 பேர் பார்லிமெண்ட்ல நீங்க மாத்திர காட்டி உங்களோட தலையெழுத்து இன்ஷா அல்லாஹ் மாறாது, போய்க்குவான்னு நான் சொல்றது. ஒரு சிங்கள பாசையில சொன்ன 40 நிர்வாகங்கள் இருந்துச்சு அங்க போயிட்டு நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப காரசாரமா பேசினேன். சிங்கள பாசையில நான் பேசினேன். எங்கட மக்களுக்கு எப்பயுமே சொல்றேன், 3 பாசை இலங்கையில இருக்கு. 3 பாசையில 2 பாசைகள் நீங்க எழுதையும் படிக்க தெரிஞ்சுக்கொள்ளணும், 3 பாசைகள் பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு, அப்படி இருந்தா தான் எங்களுக்கு இந்த நாட்டுல தலை நிமிர்ந்து வாழலாம். இல்லாடி போனா எங்களையே அடிமையாக்குவாங்க. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், 2014 காசிம் குரேஷின்னு சொல்லி இருந்தாங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன். அந்த டைம்ல $5 மில்லியன் $50 லட்சம் கொடுக்கப்பட்டுச்சு. புதுக்குடியிருப்பு நரிக்காடு மொட்டைக்காடுன்னு சொல்லி அந்த ஏரியாக்கள்ல வீடு கட்டுறதுக்கு. அது சரியா கெட்டிப்பட்டுச்சா இல்லையா, பாதியில தான் இருக்கு. போட்டோஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே டீட்டெயில் வந்திருக்கு. நான் இதுக்கு முதல் பேசல. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமானது. எங்கட ஆட்கள்ட குறிப்பிட்ட ஒரு அரசியல் தான். பட்டம் தேசிய, நான் தேசிய கட்சியில தேசிய இவர் சொல்லி சொல்றாங்க. ஆனா வேலை செய்யறது தன்னுடைய ஏரியாவுக்கு மட்டும்தான். எங்க தேசம். அப்ப நாங்க எல்லாமே என்ன, கொழும்பு மக்கள்
கொழும்புல பிறந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுக்காத மக்கள் ஏன் பொறாமைக்கும் வெறிக்கும் ஓட் பண்ற ஆட்கள் ஆகவானம் நீங்க. கொழும்புல இருக்கிறது 60 வருஷமா யூஎன்பி, நான் யூஎன்பிக்கு எதிரி இல்ல, எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க. 60 வருஷமா இருக்கிற 2018 நான் சொன்னேன் லோக்கல் கவுன்சில் எலெக்ஷன் நான் ஃபைட் பண்ணும் பொழுது 60 வருஷமா செய்யறது கூடியது. ஆனா சரியான மட்டுக்கு ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஒரு சானிடேஷன் அது ஒன்றும் இல்லை. எங்களையே பார்த்து சிங்கப்பூர்காரன் கொரியாக்காரன் எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. முந்தி அவங்க எங்க இருந்தாங்க, இப்ப நாங்க சொல்லுவோம் நீ இவன் கொரியால இருந்து வாரவன் சொல்லி அந்த இப்படி ஒரு நிலைமையில பேசிக்கொண்டு இருந்தாங்க 20-30 வருஷம் முத. இப்ப கொரியால இருந்து வாழ்றவர்னா சரி ராஜ வாழ்க்கை. இதுதான் நான் சொல்றது. நாங்க பேச்சில இருந்துட்டோம், செயல்கள்லே ஆட்கள் இல்ல. கொழும்புல கல்வி செயல்பதால் வெரி இம்பார்ட்டன்ட். கல்வி இருக்கு. எங்கட முஸ்லிம் ஸ்கூல்ஸ், தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் என்ன பாருங்க, எவ்வளவு ஸ்கூல் நல்ல இடங்கள்ல இருக்கு நீங்க பாருங்க. விரலால என்னன்னா எங்கட இருந்த பழைய லீடர்ஸ்மார்கள் செஞ்சு போன பல, இப்ப எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் குறைவு, டீச்சர்ஸ் குறைவு, பூட்டிப்படுற நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன, யார் இதுக்கு வகை சொல்லணும்? 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறீங்க முஸ்லிம்கள் கொழும்புல. ஒரு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லாதா? கத்தி கொண்டு இருக்கிறவரை மட்டுமா? அதை விட நல்லா தாளமா கத்துவன். சந்தர்ப்பம் இருக்கும். பார்லிமெண்ட்ல பிரிவிலேஜஸ் இருக்கிறதுனால பார்லிமெண்ட்ல பேசினாரு. பார்லிமெண்ட்ல எந்த துவேஷத்தையும் பேசலாம், கெட்ட வார்த்தைகளும் பேசினாலும் அதுக்கு ஒரு இல்லை. வெளியே வந்து அவங்களுக்கு பேசலாம். ஷிராஸ் யூனுஸ் அல்ஹம்துலில்லாஹ் வெளியே இருந்து பேசுறாரு. உங்களோட ஆதங்கம் இவன் பாராளுமன்ற தேர்தல் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்க, வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, உங்களோட விருப்பத்தை சொன்னீங்க. முதல்ல தேர்தல் ஒன்று நடக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி. இதை நீங்க சொல்றீங்க இந்த பாலித்த ரங்க பண்டார பொதுச் செயலாளர் சொல்றாரு 2 வருஷம் ஜனாதிபதிக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, டைம் ஒன்று கொடுங்க, ஓகே மக்களோட கருத்து கணிப்பு போ அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்ப மக்கள் யாரை எதிர்த்து ஓட் பண்ணாங்க? மொட்டு கட்சி என்றது யாருக்குமே பிடிக்காத ஒரு கட்சியா போயிடுச்சு. முஸ்லிம்களுக்கு எஸ்பெஷலி ஜனாசா எரிச்சனால அதுக்கு நான் எதிராக தான் கதைச்சேன். அதனால அதுவும் ஒரு காரணம் நான் வெளியே வர்றதுக்கு. அங்க இருந்து 3 வருஷமாவது வெளியே வர்றது. அதோட அங்க இருந்த முஸ்லிம்கள் கான்ட்ராக்ட், ஹஜ்ஜு பதவிகள், சபாபதி அமைச்சர் பதவிகள், மந்திரி பதவிகள் எல்லாம் எடுத்துட்டு முள்ளுகளை இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு என்ன சொல்லி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காரா நீங்க பாருங்க. நான் அங்க இருக்கும் பொழுது எதிராக கதைச்சேன். இன்னொரு விஷயம், தேர்தலுக்கு வரும் பொழுது தேர்தல் வந்து என்னுடைய விஷனுக்கு விளங்குற மாதிரி அரசாங்கம் ஒரு பக்கம், நாடு நல்லா இருக்கிறதுக்கு பொது தேர்தல் தான் வரணும். அப்பதான் இப்ப இந்தியாவில என்ன நடந்திருக்கு, இம்பேலன்ஸ் பார்லிமெண்ட் வந்திருக்கு. அது நல்ல, ஏனென்றால் 10 வருஷமா அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு இங்க உள்ள ஒரு முஸ்லிம் கட்சி தலைவரோ யாரோ பேசினாங்களா? காஷ்மீர்ல பலஸ்தீனுக்கு இவ்வளவு நாங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறோம். எஸ் தேவை, நல்ல. காஷ்மீர்லயும் 70 வருஷமா அது பிரச்சனை இருக்கு. எப்பயாச்சும் பேசி இருக்கிறீங்களா நீங்களோ? இல்லாடி போனா ஒவ்வொரு மாட்டி வியாபாரிங்க, வேற வியாபாரிங்க பெண்களை ஹிஜாப் போட விடுறாங்களா, அதை பத்தி கதைச்சிருக்கிறீங்களா? ஷிராஸ் யூனுஸ் கதைச்சிருக்காரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல. எங்கட முஸ்லிம்கள் இலங்கையோட மக்கள், நீங்க தீவுல வாழ்றீங்க, நாங்கெல்லாம் தீவுல வாழ்றோம். ஆனா எங்கட புத்தி கிணறுல இருக்கிற தவளைகள் மாதிரி இருக்கக்கூடாது. மக்கள் நிராகரிக்க நீங்களும் வேணாண்டா, உங்களோட கட்சியும் வேணாண்டான்னு சொல்லி அனுப்பின ஆட்கள் தான் எங்களையே ரூல் பண்றாங்க. அது நியாயமா? இது ஜனநாயகமா? கட்சியில இருக்கலாம். இப்ப கூட மொட்டு கட்சியோட சப்போர்ட்ல தானேயா யூஎன்பியும் இருக்கு. இப்ப முஸ்லீம்கள் அதுலயும் இருக்கிறீங்க, எதுக்கு வேணாலும் சப்போர்ட்டும் பண்றீங்க. அப்ப உங்களோட கொள்கைகள், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டிங்க. அப்ப இப்ப அரசாங்கம் மொட்டு கட்சியில தான். ரணில் விக்ரமசிங்கோட அரசாங்கம் இல்ல. அவர் ஒரு செக்யூரிட்டி வாட்சர் மாதிரி சொல்லி சொல்லக்கூடாது. அவர் ஒரு கேர்டேக்கர், ஒரு வார்டன். ஆனா அவருடைய செய்ய வேண்டியது என்னென்றால் சீக்கிரமாவே எலெக்ஷன் வைக்க இருந்துச்சு. ஆனா 6-7 தடவை தோத்து போயிட்டு 6 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆகியும் சாதிக்க இயலாதது ஏதோ போனஸ்ல வந்துருச்சோ, வர வச்சாங்களோ. ஏன் வர வச்சாங்கன்னு சொன்னா, மொட்டு கட்சியுடைய ராஜபக்சவுடைய குரூப் சொல்றதுக்கு எஸ் சார் சொல்லி தலை போட ஒரு ஆள் தான் ரணில் விக்ரமசிங்க. அவரோட பழைய ஃப்ரெண்ட். நான் எப்பயோ சொல்றேன், நம்பவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிடலாதே. நீங்க பொதுமக்களே, கௌரவனால் ஆட்கள், நீங்க அப்படி நம்பவே மாட்டீங்களா? அடிப்பட்டி தானா திருந்துவோம்? அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகமா, அடி வாங்கியும் படிப்பில் எடுக்காத ஒரு சமூகமா தான் நான் ஆரம்பிச்சேன் ஒரு கதை உண்டு.
யாவும் இருக்கும். வைரலா போச்சு. 6 லட்சம் பேர் எந்த பேஜ்ல மட்டும் பார்த்திருப்பாங்க. மத்த யூடியூப் சேனல் பிரைவேட்ல வேற ஷேர் ஆகிருக்கு. என்னுடைய Facebook பேன் பண்ணப்பட்டிருக்கு. சோ என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் மக்களுடைய குரலா தான் பேசுறேன். இன்னைக்கு யாராவது புரியுமா? அரசாங்கம் UNP இல்லை. ரங்க பண்டாரே தோக்கடிச்சாங்க, வஜிராபேவர்தனே தோக்கடிச்சாங்க, சாகல் ரத்நாயக தோக்கடிச்சாங்க, ஏன் ரணில் விக்ரமசிங்கே தோக்கடிச்சாங்க. அவர் எங்களோட ஜனாதிபதி. நான் அவங்களோட எதிர்ப்பு இல்லப்பா. நாளைக்கு அவங்களோட வேலை செய்வாருமோ எனக்கு தெரியாது. இன்னமும் அரசாங்கம் முட்டுதான். அது நீங்க மறக்க கூடாது. UNP வந்துருச்சு பெரிய கிளி இல்ல. பார்லிமெண்ட்ல பில் அப்ரூவ் பண்றதுக்கு எல்லாரோட சப்போர்ட் தேவை. இதே புத்திசாலி முட்டாள்கள் இருந்துன்னா 155 பேர் இருந்து பார்லிமெண்ட் தேர்தல் வைங்க. பார்லிமெண்ட் எல்லாருக்கும் சுயநிலமும் தன்னுடைய லாபம் தான். 5 வருஷம் போனாதான் பென்ஷன். இப்ப கொழும்புல ஒரு மந்திரி ரிசைன் ஆகினாரு. எதுக்கு? நான் தேசிய பட்டத்துல வேலை செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு கொழும்பு 1 to 15 மட்டும் தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லி அவருக்கு 28,500 மக்கள் ஓட் பண்ணாங்க. தெய்வல கல்கிச கொலனா வெள்ளம் பிட்ட ரத்மலான மொரட்டுவார். அவங்களோட எதிர்பார்ப்புகள் விட்டுட்டாரு. இப்ப மீண்டும் வந்திருக்க ஒரு பெண்ணுடைய ஆசனத்துல சஜித் பிரேமதாஸ் என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு பெண், என் பெண்களுக்கு அவர் பேசுறாரு, நான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறேன், ஏன் இதுல குடிக்கல? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு பீரங்கி உண்டு. பாய் கோல்ட் ஃபேஸ்ல இருக்கிற பீரங்கி மாதிரி புல்லட் இல்ல, சும்மா சட்டம் தான் அது. 8-9 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்தா ஒரு மனுஷன் என்ன செய்ய இயலாது. ஒவ்வொருத்தருக்கு 3 கோடி 5 கோடி 4 கோடி 8 கோடி 9 கோடின்னு சொல்லி ஜனாதிபதி செயலகத்துல இருந்து கொடுக்கப்படுது. எப்பயாச்சும் அந்த 8 கோடி ரூபாய்க்கு 4 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சிருக்கேன்னு காட்டியிருக்காங்களா உங்களுக்கு? உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க சும்மா ஓட்டு கொடுக்கறதுக்கும் ஓட்டை விக்கிறதுக்கும் தான் உங்களோட ஓட்டை விற்க வானம். பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தா ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலவரம் என்ன மாதிரி? நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட் தேர்தல் வந்தா தான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆசனங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். சிராஜுன்னு சொல்றாரு ஐக்கிய தேசிய கட்சி வருகின்ற பாராளுமன்றத்துல கிளம்புறாங்கன்னா 25 ஆசனங்களை மட்டும்தான் எடுக்க முடியும் சொல்றீங்க. என்னுடைய அனுமானம் ஜேவிபி என்று சொல்லக்கூடாது. டயரை பத்தினாங்க, பஸ் பத்தினாங்க, 87 அடிச்சாங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசினவங்க இப்ப இந்தியாவோட கையில உட்கார்ந்து இருக்காங்க. அதெல்லாம் மீடியால பாருங்க, நான் சொல்றது இல்ல. அவங்க எடுப்பாங்க. ஒரு அனுமானம் ஒரு 55-45க்குள்ள ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சியோட தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்கள் எடுப்பீங்க சொல்றீங்க. எனக்கு பண்ற மாதிரி பொது தேர்தல் வச்சு இப்ப உள்ள முந்தி போன பொது தேர்தல் 2020 என்ன ஆச்சு? இனத்தை காப்பாற்றணும், மதத்தை காப்பாற்றணும், சிங்கள ஜாதியை காப்பாற்றணும், பௌத்தாகம காப்பாற்றணும். இங்க மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது தப்பான. 30 வருஷமா தமிழ் சகோதரர்களோட இருந்த பிரச்சனை இல்லை, எல்டிடியோட இருந்த பிரச்சனை. 1000 கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப யாரும் இப்படி பேசல. ஏன் இன்னைக்கு ஒரு 25 பர்ச்சேஸ் வாங்கலாது? யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு சரியா முல்லைத்தீவுல வாங்கலாமா? புதுக்குடியிருப்புல வாங்கலாமா? இல்லாட்டி போனா வெள்ளிமுள்ளி வைக்கால வாங்கலாம். புரியுது தானே நான் என்ன சொல்றேன்? சரி, நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். எஸ், 50ன்னு சொன்னீங்க. சஜித் பிரேமதாசோட கட்சி ஒரு அளவு எடுப்பாங்க. சொல்றத விட தேசிய மக்கள் சக்தி 50 ஒரு 45-50. ஓகே, அது 20-25 சொன்னீங்க ஐக்கிய தேசிய கட்சி. இப்ப அவங்க வச்சா பொது தேர்தல் வச்சா தானே அந்த ஜனாதிபதி இருக்கிறாரு தானே, அந்த இதுல அவங்களுக்கு ஒரு 3 to major 150 225-75க்கு சிராஜுன்னு சொல்லிட்டாரு. மீதி இருக்கக்கூடிய 150 ஆசனங்களை யார் எடுப்பாங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மொட்டு கட்சியும் கிட்டத்தட்ட 50-35 எடுக்கலாம், 35 கூட எடுக்கலாம். என்றால் எனக்கு என்னுடைய 30-35 எடுப்பாங்க. பொதுஜன பெரமுன 30 ஆசனங்கள் எடுக்கும் நான் நினைக்கிற மாதிரி. 25 வைங்களேன். ஐக்கிய தேசிய கட்சியும் இல்லாட்டி போனா இவங்க இன்னும் படம் நடக்கும். இங்க வருவாங்க, அங்க போவாங்க, வேலைக்கு தான் போற ஆட்கள் இருக்கிறாங்க. அதோட எங்கட தமிழ் பேசும் மக்கள் என்ன டிசிஷன் இருக்காங்க, ஸ்பெஷலி முஸ்லிம் கட்சிகள். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா எங்க லாபம் இருக்குதோ அங்க போவோம் தான் அவங்க ஒருத்தரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மிகுதியா நாங்க எடுக்கிற விஷயம். ஆமா, ஐக்கிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்றுக்கொள்வாங்கன்றதான் நீங்க மறைமுகமான இல்ல, அது நான் சொல்லல. பெரும்பான்மை எடுக்கணும்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 113 சாதாரண பெரும்பான்மை ஒரு அளவு. சஜித் பிரேமதாசுடைய கட்சியும் எந்த கட்சியும் பெரும்பான்மை எடுக்க மாட்டாங்க. இந்தியாவில நடந்த ஸ்டேபிள் தான் சிச்சுவேஷன் தான் நீங்க நடக்கும். வேற ஒண்ணும் இல்ல. யாரும் இங்க மெஜாரிட்டி எடுக்கிற மாதிரி விளங்குது இல்ல. எது காட்டினாலும் பஸ்ஸால எடுத்துட்டு வர்ற ஆட்கள் தானே இருக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்களை பேசுவோம். ஆமா,
நிறைய விஷயங்கள் பேசுவோம். இது வந்து முஹப்பத்தினுடைய நேர்காணல் முதலாவது நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர். பல பின்னணிகள் இருக்கிறது. சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லும்போது வேற கருத்தேவல், அரசியல்வாதி, அரசியல் ஆய்வாளர் என்னும் என்னைய ஆட்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஏன் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், நான் எம்பசிகள் எதற்காக சிராஜ் யூனுஸ் அவர்கள் எதற்காக அந்த துணிச்சான பேச்சு, காரசாரமான பேச்சு, உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு எதற்காக என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சஹீல் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்வோவன் வணக்கம். முஹப்பத்துடன் முஹப்பத்தாக, முஹப்பத்தின் கலையத்தில் இருந்து முஹப்பத்தின் தேடுதல், அரசியல், யதார்த்தமான மக்களுக்காக, மனித நேயத்துக்கான, மதங்களால் இனங்களால் வேறுபட்ட ஒரு அன்பான ஒரு சேவை என்பதை அறிவித்துக் கொள்வோம். அந்த வரிசையில் அரசியலுக்கு அப்பால் தான விடயங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு இங்கே தருகின்றோம். தீர்மானிக்க வேண்டியது நீங்கள், நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். பல அரசியல் நமது நண்பர்களை உங்களுக்கு கொண்டு வரும். விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கவிப்பேச்சு. ஹாய் வசலாம். மீண்டும் சந்திப்போம். எமது அறிவிப்பாளர் ஷாஹில் அவர்கள்